கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த வருடத்தில் 4 மாதம் முழுவதுமாய் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து 5வது மாதத்தை காணும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தை புதிய மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள் பலவீனங்களை நம்ம கூட இருந்தவங்களை எத்தனையோ பேர் பார்க்க முடியாதபடிக்கு இழப்புகள் இருந்திருக்கலாம், அல்லது பலவீனப்பட்டு மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் நிமித்தமாய் அவருடைய இரக்கங்களின் நிமித்தமாய் இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளில் அவர் நம்மளை ஜீவனோடு கூட வைத்து உயிரோடு கூட வைத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டினோம். அந்த நன்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒருவேளை இந்த வருஷத்தில் 4 மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களும் ஒருவேளை சத்துருவானவன் அடைக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஒருவேளை மனுஷர்கள் நிமித்தமாய் அடைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 5வது மாதத்தில் இந்த முதல் நாளில் கர்த்தர் பேசுகிற காரியம் திறக்கப்படுவாயாக, அது திறக்கப்படுவாயாக என்று சொல்லி, எப்பத்தான் என்று சொல்லி, அது திறக்கப்படுவாயாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உடனேயே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லி அந்த இடத்துல கொன்னை வாயுடைய ஒரு செவிடனையே அந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியாப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் நிமித்தமாய், அவருடைய கரத்தின் நிமித்தமாய், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாய் திறக்கப்படுவாயாக என்று சொன்ன உடனேயே, எப்பத்தான் என்று சொன்ன உடனேயே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த மாசத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை மனுஷர்களின் நிமித்தமாய் சத்துருவானவன் நிமித்தமாய் ஒருவேளை அது அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்புகிற அவரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கிற அவரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் திறப்பேன். ஏன் அப்படின்னா அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராய் இருக்கிறார். அவர் தாவீதின் திறவுகளை உடையவர். இந்த நாளிலும் கூட இதோ உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா காரியங்களும் அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் கட்டவிழ்க்க போகிறார். இந்த இடத்துல எப்பத்தான் என்று சொன்ன உடனேயே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அவன் செவையாய் பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும், அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அவர் தாவீதின் திறவுகளை உடையவராய் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தராய் இந்த மாதத்தில் இந்த நாளில் அவர் திறக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை கற்பத்தின் கனிக்காய் நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீரோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கற்பத்தை கர்த்தர் திறக்க போகிறார். வேலைக்கு காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டுகிற காரியங்களாக இருக்கலாம், வீட்டு குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்கலாம், எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் எப்பத்தான் என்று சொல்லி அன்னைக்கு திறக்கப்பட்டது போல இந்த மாதத்தில் இந்த நாளில் கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை ஒவ்வொருவரும் மீதும் இறங்கி அவர்கள் கட்டுகளை அவிழ்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பு தெய்வமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசித்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்ப்பீராக. இந்த மாதத்தில் அடைக்கப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஐயா. அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம், கட்டுகள் அவிழ்த்ததற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.